சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கானாடு கத்தான் பள்ளத்தூர் பகுதியில் விமான பயிற்சி மைய விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கானாடு காத்தான் பள்ளத்தூர் கொத்தாரி கொத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்கிலேயர் காலத்தில் போர் விமான ஓடுதள பயிற்சி மையம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த விமான பயிற்சி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்காக அரசாணை மூலம் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக கூடுதல் நிலங்களை கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து அந்த பகுதி கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது எனவும் அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் எனவும் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களோட விவசாய நிலம் ஒரு 300 ஏக்கர் எங்களோட கேஸில் இருக்குது. அதாவது அரசாங்கத்துக்கும் எங்களுக்கும் கேஸில் இருக்குது. ஆனால் பழைய காலத்தில் இருந்த பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த விமான ஓடுதள பயிற்சி மையத்தை இப்போ மறுபடி விரிவுபடுத்துறதுக்காக அதற்காக டெண்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எதிர்த்து, அதாவது ஒரு அரசும் கிராம மக்களுக்கும் ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு அது தவறாக தோணுது. அதோடு இல்லாமல் அதை கையகப்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு விவசாய நிலங்கள் நிறைய பாதிக்கும். அதற்காக நாங்கள் எங்கள் கிராம மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுவோம். அதை எந்த தீர்ப்பும் வழங்காத போது அந்த எதுவும் பண்ணக்கூடாது, எந்த ப்ரொசீஜரும் அங்கே நடக்கக்கூடாது, எந்த டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை எந்த தீர்ப்புகளோ எதுவுமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். எங்களோட உரிமைக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே நாங்கள் மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். சமுதாயத்துக்கு சொந்தமான இந்த இடங்கள் 1920க்கு மேலே 60க்கு முன்னாடி பிரிட்டிஷ் கம்பெனி காலத்தில் எங்களுக்கு அவங்க நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் வேர் டயத்தில் பிரிட்டிஷ் கம்பெனி ரன்வே கண்டால் ராணுவத்துக்காக வேண்டி ரன்வே ஏற்படுத்துறதுக்காக வேண்டி எங்கள்கிட்ட ஆக்குபை பண்ணாங்க. ஆக்குபை பண்ண அங்கே போனதுக்கு பார் முடிஞ்சதுக்கு பின்னாடி எங்களுக்கு திருப்பி எங்களை ஒப்படைக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒப்படைக்கப்படுறதுல பின்னாடி அடுத்த கவர்மெண்ட் சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி இங்கே சில பேருடைய எம்எல்ஏ மந்திரிகள் காரணம் பண்ண அண்ணா இருக்கணும், அதனால் எங்கள் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் நிலத்தை விட்டு கொடுங்க. அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு கேட்காம அன்னைக்கு இருந்த எம்எல்ஏ எங்களை கேட்காமே இந்த நேரத்தை கொடுத்துட்டாரு. இப்போ கேட்காம கொடுத்தோம்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் போனோம். டிஸ்ட்ரிபியூட் போகிற காலத்தில் எங்களுக்கு ஒரு சீட்டு 1967 எங்களுக்கு தான் சொந்தம்னு ரைத்துக்கள் சொந்தம் இதுக்கு சம்மந்தப்பில்லை எங்களுக்கு பட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க. அடுத்தவனையும் எங்களை 1969 வரை மறுபடியும் பிடிச்சு போகிறாங்க. அதில் எங்கள் சாதகமாச்சு. அதுக்கு இப்படி அது தொடர்ந்து மறுபடியும் அவரே தான் போடுறாரு. அது 94 மறுபடியும் போடுறது, அதுவும் எங்களுக்கு சாதகமாக இருக்குது. 94க்கு அப்புறம் 210 கடைசி காலத்தில் இப்போ நடப்புள்ள 218 இப்போ இருக்க ஜிஆர் ஜாமநாதன் வீரர்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு எங்களுக்கு. இது ரைத்துக்குள் உள்ளதை அதை காரணத்தை வல்லபுர சமயத்துக்குடைய மட்டும்தான், அதனால் பட்டத்தில் ஆட்சி பண்ணிருக்கேன். எங்களுக்கு நீண்ட காலமாக அது நாங்கள் அதில் அனுபவித்து கொண்டு வந்த எங்களுடைய ஜீவன்தார உரிமை அங்கே பறிக்கப்பட்டு விட்டது. அதற்கப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் எங்கள்கிட்ட கொடுத்ததை மீண்டும் மேல் குத்தகைதாரர்கள் அதை வாதம் பண்ணி எங்களுக்கு கிடைக்க விடாமல் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. இப்படி நாங்கள் நீதிமன்றங்களில் 4 நீதிமன்றங்கள்லையும் எங்களுக்கு இது கிடைக்கப்பட்டிருப்பது ஆதரவாக நீதிமன்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது மறுபடியும் அது நீதிமன்றத்திலே நிலுவை போட்டு இருக்கின்றார்கள். இந்த நிலுவையில் இருக்கும்போது இந்த பயிற்சித்தெல்லாம் இதுகளை கொண்டுன்னு வர்ற போது எங்களுக்கு பாதிக்குங்கிறத நாங்கள் ஆட்சியரிடம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்வோம்.